எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்தை பற்றி சொல்லவிருக்கின்றேன். லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் நின்ற கிரகங்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லக்னம் ஒரு ஜாதகத்தினுடைய முதல் புள்ளி லக்ன பாவமே. லக்னத்தை வைத்து தான் ஒரு ஜாதகத்தினுடைய எல்லா பாவங்களையும் ஆராய்ந்து பலன் சொல்ல போகிறோம். அப்போ லக்னமே பிரதானம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல் 12 பாவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் லக்னமே பிரதானம். அப்போ லக்னம் எப்படி சிறப்பாக அமையுதோ அதை வச்சு தான் அந்த ஜாதகருடைய எல்லா வெற்றிகளும். அந்த லக்ன அதிபதி ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ பலமாக இருக்காரோ அதை வச்சு தான் அவருடைய வெற்றி எல்லாமே. அப்போ லக்னமே ஒரு ஜாதகருடைய எண்ணம், தோற்றம், செயல், சிந்தனை, அவருடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிப்பது லக்னமே. அப்போ லக்னத்தில் லக்னாதிபதி நிற்கும் போது அது பெரிய பலம். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி என்பவர் வாழ்க்கையில் அந்த ஜாதகத்திற்கு நன்மை செய்வார். அப்போ லக்னத்தில் லக்னாதிபதி இருப்பது ஒரு பெரிய பலம். உதாரணம் மகர லக்னம், லக்னத்தில் சனி இருந்தால் அது பெரிய பலம். அப்போ சனியுடைய குணாதிசயங்கள், சனியுடைய தோற்றங்கள், சனியுடைய எண்ணங்கள், செயல்கள் அவருக்கு கூடவே இருக்கும்போது வாழ்க்கையில் வெற்றிகளையும் சனி நிறைய கொடுப்பார். அதே போல் லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால், லக்னாதிபதியை தவிர்த்து லக்ன பாவிகள் சொல்லக்கூடியவர்கள், இப்போ மகர லக்னமே வைத்துக்கலாம். சூரியன் லக்ன பாவி, அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் லக்னத்தில் இருக்காருன்னா ஜாதகருக்கு சூரியனுடைய பண்புகள் கூட சேர்ந்துடும், ஒரு ஆளுமை திறன் வந்துடும். அதனால் அவர்களுக்கு அந்த லக்னாதிபதியினுடைய பகை கிரகம் சூரியனுங்கிறதுனால, மகரத்தில் சூரியன் பகைங்கிறதுனால அவருக்கு வாழ்க்கையில் அந்த லக்னம் தன் பலம் இழந்து நிறைய நன்மைகளை, நிறைய தடை தோல்விகளை தான் கொடுக்கும். அப்போ லக்னத்தில் நல்ல கிரகங்கள் இருப்பது ஒரு சிறப்பு. அதனால் லக்னாதிபதி இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. லக்னத்தில் நின்ற கிரகங்களே ஜாதகருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறது. அந்த பிறவியினுடைய வெற்றி தோல்விகள் லக்னத்தில் நின்ற கிரகங்களை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. லக்னத்தில் அமர்ந்த கிரகமே ஜாதகருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறது என்றால் இல்லாமல் அவருடைய எண்ணம், செயல், சிந்தனை, குணாதிசயங்களை அந்த கிரகமே தீர்மானிக்கிறது. அப்போ நல்ல கிரகங்கள் இருந்தால் நல்ல வெற்றி, நல்ல பலம், நல்ல சிந்தனை, நல்ல செயல். கெட்ட கிரகங்கள் இருந்தால் அது எல்லாமே அவருக்கு எதிர்மறையாக தான் இருக்கும், வாழ்க்கை சிறப்பு இருக்காது. லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவிழந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பில்லை அந்த ஜாதகருக்கு. எனவே லக்னத்தில் நின்ற கிரகம் தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதனால் லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்? லக்னத்தில் சூரியன் வளர்ச்சிக்கான கிரகம். சூரியன் ஆளுமை திறன் உள்ள ஜாதகர், அந்த லக்னத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு ஆளுமை திறன் இயற்கையிலே வந்துடும். எல்லாத்துலேயும் முதன்மை பெறணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும், எல்லாம் தனித்துவமாக விளங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், செயல் அவர்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவர்களுக்கு பொதுவாகவே அது வளர்ச்சிக்கான ஒரு நல்ல அமைப்பு லக்னத்தில் சூரியன் இருப்பது. நல்ல பிரகாசமான தோற்றம், நல்ல ஏறு நெத்தி, புகழ், அந்தஸ்து. அந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னா இன்னார் பையன், இன்னார் குடும்பம் என்று பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் லக்னத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு. நல்ல வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கௌரவமான வாழ்க்கை உண்டு, கௌரவமாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஆடை ஆபரணங்களை விரும்பி அணிவார்கள். ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட நல்ல பிராண்டட் ட்ரெஸ் தான் போடுவாங்க. எதுலேயுமே தனித்துவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் முதன்மை பெறணுங்கிற சிந்தனை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நல்ல விஐபிகள் தொடர்பு உண்டு, பெரிய மனிதர்கள் தொடர்பு உண்டு அவர்களுக்கு. அதே மாதிரி அரசியல், அரசாங்கம், அது சார்ந்த துறைகளில் நல்ல பெரிய பதவிகள், நிறைய புகழ், அந்தஸ்தை அடைகிறார்கள் லக்னத்தில் சூரியன் இருப்பவர்கள். வள்ளல் குணம் உண்டு, நிறைய உபகாரம் செய்வாங்க மற்றவங்களுக்கு. எதனால் அப்படி என்றால் சூரிய புத்திரன் கர்ணன் கொடைக்கு மிகப்பெரிய பேர் பெற்ற ஒரு நபர். அப்போ சூரியன் அம்சம் லக்னத்தில் இருக்கும்போது அந்த வள்ளல் குணம், அந்த பண்புகள் அவர்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ லக்னத்தில் சூரியன் இருப்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி, சிறப்பு. ஆனால் அந்த லக்னத்துக்கு சூரியன் பாவியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ உதாரணம் மீன லக்னம், லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன், மகர லக்னம் அஷ்டமாதிபதி சூரியன். அப்படி இருந்த லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது இந்த வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும், இந்த ஆளுமை திறன் எல்லாம் இருக்கும். ஆனால் நிறைய தடை, தோல்வி, அவமானங்களுக்கு பிறகுதான் அந்த வெற்றியை அந்த கிரகங்கள் கொடுக்கும். இதுதான் சூரியன் லக்னத்தில் இருக்கக்கூடிய நிலை. லக்னத்தில் சந்திரன், அதே போல சந்திரனும் ஆளுமை உள்ள கிரகம். சந்திரன் ஒரு ஒளி கிரகம், சூரியனும் ஒளி கிரகம் தான். அப்போ அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் வாழ்க்கையில் உண்டு, நிச்சயமாக வளர்ச்சி உண்டு.
அதில் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் அடைவார்கள், நல்ல வளர்ச்சி உண்டு. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் வளர்ந்து தேயக்கூடிய நிலை, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். சந்திரனுடைய பண்புகள் அவர்கள் கூட இயற்கையாகவே இருக்கும். நல்லா பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள், மற்றவங்களை எளிதில் கவர்ந்துருவாங்க. சந்திரன் லக்னத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி பயணம், வெளியூர் போகிறது, தொழில் நிமித்தமாக வெளியூர் போகிறது. இவர்கள் பயணத்தை நிறைய விரும்புவாங்க. இவர்களுக்கு அப்படித்தான் வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இவர்களுக்கு கண்ணோய் உண்டு, தலை சார்ந்த பிரச்சனை உண்டு. அதே மாதிரி சிலருக்கு நீர் கண்டம் ஏற்படுது. சந்திரன் லக்னத்தில் இருப்பவர்கள் நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாகவே வாழ்க்கையில் இருக்கணும். அந்த மாதிரி சந்திரன் பாவியாக இருக்கும்போது, அதாவது லக்ன பாவியாக அஷ்டமாதிபதியாகவோ 6ஆம் அதிபதியாகவோ சந்திரன் வரும்போது, உதாரணத்துக்கு கும்ப லக்னம் சந்திரன் 6ஆம் அதிபதி, அதே மாதிரி தனுசு லக்னம் சந்திரன் அஷ்டமாதிபதி, அப்படி லக்னத்தில் சந்திரன் இருந்தால் நீர்கண்டம், விபத்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல கற்பனை வளம் உண்டு. நிறைய கதை கேட்பாங்க, கதை சொல்லுவாங்க. இந்த லக்னத்தில் சந்திரன் இருப்பவங்க, சந்திர பலம் பெற்றவர்கள் கதை நிறைய கேட்பாங்க. நிறைய கற்பனை திறன் அவர்களுக்கு உண்டு, கதை சொல்லுவாங்க நிறையா. அதே மாதிரி மீடியாவில் நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போய் வெற்றிகளை அடைகிறாங்க சந்திரன் லக்னத்தில் இருப்பவர்கள். இப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்காருன்னா அதுவே ராசியாக மாறிடும் அவங்களுக்கு. இப்போ மேச லக்னம், லக்னத்தில் சந்திரன் அப்படின்னா லக்னமும் ராசியும் ஒன்றாயிரும். ஏன்னா சந்திரன் இருக்கிற இடம் ராசின்னு சொல்ல போகிறோம். அப்போ மேச லக்னம் மேச ராசி ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லக்னாதிபதி செவ்வாயும் ராசியாதிபதி செவ்வாயும் அவர்களுக்கு லக்னத்திலே இருக்கும்போது பெரிய வெற்றிகள். அப்போ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு லக்னம் ராசி ஒன்றா இருக்கும். அப்படி இருப்பது வாழ்க்கையில் பெரிய பலம்தான். ஒரே கிரகம் அந்த ஆளுமையை நிறைய அவங்களுக்கு செய்யும். இவர்களுக்கு ஜலதோஷம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, நீர் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைகள், அதாவது வீசிங் தொந்தரவு, நுரையீரல் பிரச்சனை, அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் லக்னத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு உண்டு. அப்போ ஒரு நல்ல வளர்ச்சிக்கான கிரகம் சந்திரன் என்றாலும் சில இடர்பாடுகள் லக்னத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு உண்டு. லக்னத்தில் செவ்வாய் பிடிவாதம், கோபக்காரர், முன்கோபம் இருக்கும், டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசிடுவார் யாரையும். நல்ல உரத்த குரலில் பேசுவார், கத்தி பேசுவார். அதே மாதிரி யாருக்கும் கட்டுப்படாத நபர்கள். வேகம் இருக்கும், விவேகத்தை அது குறைச்சிரும். வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பிடிவாதம், வேகத்தை வாழ்க்கையில் கூட வச்சுருப்பாங்க. யாருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது. முரட்டு குணம், போர் குணம் உள்ள கிரகம் செவ்வாய். அவ்வளவு எளிதில் சமாதானம் ஆக மாட்டார்கள் லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்கள். இவர்களுக்கு சொத்து உண்டு. இந்த மாதிரி லக்னத்தில் செவ்வாய் இருந்து குழந்தைகள் பிறந்தாலே அந்த குழந்தைகள் பிறந்த உடனே அந்த வீட்டில் ஒரு சொத்து வாங்கிடுவாங்க. அது மாதிரி செவ்வாய் லக்னத்தில் இருப்பது வாழ்க்கையில் ஒரு பலம், நிறைய சொத்துகள் சேரும். சிலருக்கு விபத்து உண்டு, சிலருக்கு சர்ஜரி உண்டு. இந்த லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு கட்டாயம் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். அதனால் ஏற்பட்ட தழும்பு முகத்திலேயோ தலையிலையோ உடம்புலையோ இருக்கும். அதே மாதிரி எதை செய்தாலும் ஒரு வேகத்துடன் பிடிவாதத்துடன் செய்யக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய் இருப்பவர்கள். அதே மாதிரி நிறைய கார உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்பைசியாக சாப்பிட்றவங்க இவங்க தான். இதனால் வயிறு தொந்தரவு வரும், அதே மாதிரி பல் தொந்தரவுகள் வரும். இந்த மாதிரி செவ்வாய் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அந்த செவ்வாயுடைய ஆளுமை. ஆனால் இதுக்கு நிறைய இடர்பாடுகளும் செவ்வாய் லக்னத்திலிருந்து கொடுக்குறாரு. செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் லக்ன பாவியாக இருந்தால் மிகப்பெரிய தடை, தோல்வி, விபத்து, சர்ஜரி, கண்டங்கள் உண்டு. இப்போ மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாயே 6ஆம் அதிபதியே வந்துடுவார். அப்போ அவர் லக்னத்தில் இருக்கும்போது உடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயம் கொடுப்பாருங்க. லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் முடிஞ்ச அளவுக்கு கார உணவுகளை தவிர்த்து நல்ல ஒரு நிதானமும் ஒரு பொறுமையும் கடைபிடித்தால் அவர்களுக்கு செவ்வாய் வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். நல்ல வளர்ச்சிக்கான கிரகம் செவ்வாய். லக்னத்தில் புதன், லக்னத்தில் புதன் இருப்பது திக் பலம் சொல்லுவாங்க. நல்ல ஒரு பலம், நல்ல ஒரு நகைச்சுவையாளர், நல்ல ஒரு விகடகவி, வாழ்க்கையில் நல்ல எதை எடுத்தாலும் கலகலப்பான நபர், இளமையான தோற்றமுடையவர். லக்னத்தில் புதன் இருப்பவர்கள் நல்ல விவேகி, நல்ல ஒரு அறிவாளி, புத்திசாலித்தனம் இருக்கும். ஏன்னா புதன் புத்திக்கான கிரகம். இவர்களுக்கு காலி இடம் உண்டு, பத்திரங்கள் நிறைய உண்டு, வங்கிகளில் நிறைய லோன் வாங்கி சொத்துக்களை நிறைய சேர்க்குறாங்க. இவர்கள் குடியிருக்கிற இடத்துல அருகில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், ஜோதிடர், இது மாதிரி ஆசிரியர் சார்ந்தவர்கள் இவர்களுடன் தொடர்பு இருப்பாங்க. இவங்க வீட்டிலே இருப்பாங்க. இதெல்லாம் லக்னத்தில் புதன் இருப்பவர்களுக்கு உண்டு. 2 தொழில் செய்பவர்கள் லக்னத்தில் புதன் இருப்பவர்கள் 2 வருமானம் உண்டு. சமாதான பிரியர்கள், எதையுமே விட்டு கொடுத்து சமாதானமாக போவாங்க. இடத்துக்கு தக்கபடி தன்னை மாற்றிக்குவாங்க. இந்த புதன் அந்த மாதிரி ஒரு சமயோஜித புத்தியோடு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள தெரிந்தவர்கள் லக்னத்தில் புதன் இருப்பவர்கள். இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம். புதன் பாவியாக இருந்தால் நண்பர்களால் பிரச்சனை நிறைய வரும். வங்கி, பத்திரம், டாக்குமெண்ட் சார்ந்த இஷ்யூஸ் நிறைய வரும். அடிக்கடி செக்கு காணாமல் போகிறது, கையெழுத்து மிஸ் ஆகிறது, பட்டா வில்லங்கங்கள் வர்றது, ரெக்கார்டு பிரச்சனைகள் வரும். ஏன்னா புதன் லக்ன பாவியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்குண்டான விஷயங்களை சரி பண்ணிக்கிறணும். இந்த புதன் லக்னத்தில் இருப்பவர்கள் நட்புக்காக இயங்குவார்கள்.
நல்ல நண்பர்கள் இவர்களுக்கு உண்டு. நட்பு தான் இவர்களுக்கு உயிர். ஆனால் அதே புதன் பாவியாக வரும்போது நண்பர்களால் பிரச்சனை இவர்களுக்கு உண்டு. ஸோ அதையும் இவர்கள் கவனிச்சுக்கணும். லக்னத்தில் புதன் இருப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம், சிறப்பு. லக்னத்தில் புதன் இருப்பவர்கள் கூட்டு தொழில் செய்கிறாங்க. நல்ல எழுத்தாளர்கள், நிறைய புக் எழுதுறாங்க, கதை கட்டுரை இதெல்லாம் எழுதக்கூடியவர்கள் லக்னத்தில் புதன் இருப்பவர்கள். அவர்களுக்கு இயற்கையிலே அந்த கலைத்துறை ஞானம் கூடவே இருக்கும் அவங்களுக்கு. இவர்கள் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. இவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் உண்டு. நிறைய பேர் லக்னத்தில் புதன் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்கிறாங்க. ஏன்னா புதன் காதலுக்குரிய கிரகம். அந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதன் லக்ன பாவியாக இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய பலம். புதன் லக்னத்தில் இருப்பது நல்ல சிறப்பு தான். லக்னத்தில் குரு இருந்தால், குரு லக்னத்தில் திக் பலம். ஒரு கிரகம் லக்னத்தில் திக்பலம் பெறுதினாலே பெரிய பலம். நல்ல அறிவாளி, ஞானவான்கள், நல்ல பெரிய மனிதன் தொடர்பு இருக்கும். ஆன்மீக சிந்தனை, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்கள் குரு லக்னத்தில் இருந்தால் அவர் ஏதாவது உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆன்மீக பணிகள், தெய்வ காரியங்களை முன்னிலை நடத்துவார்கள். கௌரவமான நபர்கள், கௌரவமான குடும்பத்தில் பிறப்பார்கள். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நிறைய தன்னிறைவு உண்டு. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு லக்னத்தில் குரு இருந்தால் உண்டு. லக்னத்தில் குரு இருப்பவர்களுக்கு முப்பாட்டனுடைய ஆசீர்வாதம், முப்பாட்டனுடைய புகழ் இருக்கும். முப்பாட்டனுடைய வம்சாவளியுடைய பெருமை இவர்களுக்கு இருக்கும். நல்ல ஆச்சாரமான கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர்கள், நல்ல அந்தஸ்துள்ளவர்கள். லக்னத்தில் குரு இருப்பது குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும். மனித நேயம் உள்ளவர்கள், அரசு அரசாங்கம் சார்ந்த துறைகளில் பெரிய அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மருத்துவர், ஆசிரியர் சார்ந்த துறைகளில் நிறைய பேர் இருக்காங்க. குரு லக்னத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள், நீதிபதி, அந்த மாதிரி தலைமை பொறுப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. அது நல்ல ஒரு தன்மை லக்னத்தில் குரு இருப்பது. இவர்களுக்கு முற்பகுதியை விட பிற்பகுதி மிகப்பெரிய வெற்றி உண்டு. நல்ல வாக்கு பலம் உள்ளவர்கள் லக்னத்தில் குரு இருப்பவர்கள். லக்னத்தில் குரு இருப்பது சிறப்பு தான். ஆனால் ஒரு சில லக்னங்களுக்கு, உதாரணம் ரிஷப லக்னத்துக்கு குரு அஷ்டமாதிபதி. அவர் லக்னத்தில் இருக்கும்போது இந்த புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட அதற்கு நிகரான அந்த அஷ்டமாதிபதியுடைய தன்மை கூட இருக்கும். நிறைய தடை, தோல்வி, அவமானம், பிரச்சனைகள், வழக்கு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். லக்னத்தில் நின்ற கிரகங்கள் லக்ன சுபர்களாக இருக்கணும், அதான் முக்கியம். லக்னத்தில் சுக்கிரன் நல்ல சுகவாசி, தன்னை மிடுக்கா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல மேக்கப்பு, செண்டு அடிச்சுக்கிறது, வாழ்க்கையில் ஆடம்பரமாக இருக்கிறது, நல்ல கார், நல்ல வீடு, இப்படி வாழணும். மிகப்பெரிய வாழ்க்கை, தன் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள். நல்ல நீட்டாக இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலும் மிடுக்கான ட்ரெஸ் தான் போடுவாங்க. பார்க்குறது கவர்ச்சியாக இருப்பாங்க. மற்றவங்க எளிதில் கவர்ந்துருவாங்க. இவர்களுக்கு சகோதரி உண்டு, சகோதரியால் சிறப்பும் உண்டு. நல்ல அறிவாளி, எளிதில் புரிந்து கொள்வார்கள். இடம், நிலம், வீடு, வாகன யோகங்கள் உண்டு லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு. லக்னத்தில் சுக்கிரன் சில ஆரோக்கியத்தை தொந்தரவு செய்வார். கண் நோய் உண்டு, யூரின் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். முற்பகுதி வாழ்க்கை லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு நிறைய சோதனைகள் இருந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கை லக்னத்தில் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய வெற்றி தான். நல்ல உயர்வான அந்தஸ்து, நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு. நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு. சினிமா, கேளிக்கை ஈடுபாடு இவர்களுக்கு அதிகம். இவர்களுக்கு யூரின் பிரச்சனைன்னு சொன்னேன். அதில் கல்லடைப்பு அடிக்கடி வரும் லக்னத்திற்கு சுக்கிரர்களுக்கு. சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்தந்த வயது வர்றப்ப. இப்போல்லாம் இளமையிலே வந்துடுது. அந்த உணவு பழக்க வழக்கங்களை இவர்கள் சரியாக வச்சுக்கிறணும். இவர்கள் பிறந்தவுடன் குடும்பத்தில் வளர்ச்சி உண்டு. இவர்களுக்கு நல்ல மனைவி, பெண்களால் சிறப்புகள் உண்டு. நிறைய பேர் காதல் திருமணம் செய்கிறாங்க. இந்த குடும்பத்தில் ஆடு மாடு வளர்த்த குடும்பம், அதாவது இந்த மாதிரி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம், ஆடு மாடு வளர்க்குறது இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இயற்கையாகவே இருக்கும். இந்த லக்னத்தில் சுக்கிரன் லக்ன பாவியாக இருந்தால் இதெல்லாம் இருந்தாலும் அதற்கு நிகரான பிரச்சனைகள் இருக்கும். பெண்களால் தீராத அவமானம், பிரச்சனைகள். தனுசு லக்னம் சுக்கிரன் 6ஆம் அதிபதி, மீன லக்னம் சுக்கிரன் அஷ்டமாதிபதி. இந்த சுக்கிரன் லக்னத்தில் போய் இருந்தால் பெண்களால் தீராத அவமானம், பிரச்சனைகள். இவர்கள் வாழ்க்கையில் ஆடம்பரத்துக்காக வாழ்க்கையில் நிறைய பொருள் இழப்பு செய்து நிறைய கடன்கள் வாங்கி வாழ்க்கையில் நிறைய தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை அந்த சுக்கிரன் ஏற்படுத்துவார். அப்போ லக்ன சுபராக சுக்கிரன் இருந்தால் அது மிகப்பெரிய சிறப்பு. லக்ன பாவியாக இருந்தால் அது மிகப்பெரிய தடை, தோல்வி, அவமானம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் அது வெற்றிக்கான இலக்கு. லக்னத்தில் சனி நல்ல நீதிமான், நிறைய வாய்ப்புகள் தவறும் கைவிட்டு போயிடும். நல்ல உழைப்பாளி, இவர்கள் கடின உழைப்பாளிகள். வாழ்க்கையில் சுயநலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி எளிமையாக வாழ பழகிறவங்க இவங்க தான். பெரிய, அதாவது லக்னத்தில் சனி வந்துட்டாலே அவர்களுக்கு அந்த ஒரு பொறுமை வந்துடும், நிதானம் வந்துடும். இயற்கையிலேயே அந்த லக்னத்தில் சனி இருக்கும்போது அந்த சனியுடைய குணாதிசயங்கள், சனி மந்தக்காரகன். அப்போ அந்த பார்க்கலாம், நாளைக்கு போகலாம், இருக்கலாம், என்ன வாழ்க்கை, நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படிங்கிற மாதிரி அந்த சோம்பேறித்தனம், ஒரு மந்த குணங்கள் கூட உட்கார்ந்துக்கிறோம். ஆனால் நல்ல உழைப்பாளிகள், ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா சாதிக்காமல் விட மாட்டாங்க லக்னத்தில் சனி இருப்பவர்கள். இவர்கள் பிறந்த உடனே அந்த குடும்பத்தில் ஒரு கர்மகாரியம் நடக்கும். சித்தப்பா, பெரியப்பா,
தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராவது ஒரு கர்ம காரியங்கள் அந்த குழந்தை பிறந்த உடனே லக்னத்தில் சனி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கர்மா உண்டு. இளமையில் வறுமை, 30 வயசு வரை கஷ்டம் உண்டு. அதன் பிறகு வாழ்க்கையில் சனி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார், நல்ல வளர்ச்சியை கொடுப்பார், நல்ல தலைமை பொறுப்பு, வாழ்க்கையில் உயர்வு, நல்ல சிறப்புகளை சனி கொடுப்பார். இவர்களுக்கு இயற்கையிலே சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உண்டு. மற்றவங்க அடிமையாக போக மாட்டாங்க. சுய தொழில் வெற்றியாளர்கள் லக்னத்தில் சனி இருப்பவர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் லக்னத்தில் சனி இருப்பவர்கள். கால் வலி, மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு ஜாயின் வலி, இது லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு கூடவே இருந்துகிட்டே இருக்கும். எதுலேயுமே ஒரு தடை தாமதம் கூட இருந்துட்டு இருக்கும். தடைக்கு பின் தான் வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் வர்மக்கலையில் வல்லவர்கள். நிறைய பேர் இந்த வர்மக்கலை படித்தவங்களாம் சனி லக்னத்தில் இருப்பவர்கள் தான். அதே மாதிரி ஆயுள் பலம் இவர்களுக்கு உண்டு. இந்த லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில தோல்விகள் வந்துடுது. சிலருக்கு தாமத திருமணம், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில சிறப்பு இல்லாமல் போகிறது. இருதார யோகங்கள் இதெல்லாம் இந்த லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு. ஏன்னா லக்னத்தில் சனி இருந்தால் சனி 7வது வீட்டை பார்ப்பார், சனி பார்த்த இடத்தை கெடுப்பார். அப்போ அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் தாமதம், தோல்வி, அதில் நிம்மதி இல்லாமல் போகிறது, இதெல்லாம் இவங்களுக்கு இருதார யோகங்களை ஏற்படுத்தும். எனவே லக்னத்தில் சனி இருப்பது வாழ்க்கையில் முற்பகுதி போராட்டம், பிற்பகுதி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல ஒரு அமைப்பு தான் இது. ஆனால் பிற்பகுதியில் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல அந்தஸ்து இவர்களுக்கு கிடைக்கும். இந்த லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு ஒரு முதிர்ந்த தோற்றம் வந்துடும். சின்ன வயசுலேயே பார்த்தா ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. ஒரு 50 வயசில் 70 வயசு மாதிரி தெரிவாங்க. அந்த முதிர்ந்த தோற்றம் வந்துடும். தனிமை நிறைய விரும்புவாங்க. இவர்கள் நிதானம், அமைதி, பொறுமை இதெல்லாம் இவங்க கூடவே இருக்கும். அது மாதிரி லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு எளிமையாக வாழ பழகிட்டாங்கன்னா இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். லக்னத்தில் ராகு, ராகுக்கு சொந்த வீடு இல்லை. ராகு எங்கே இருக்காரோ அதுவே லக்னம் அப்படின்னா அவர் லக்னாதிபதியாக செயல்படுவார். அப்போ லக்னாதிபதியுடைய தன்மையை அப்படியே வாங்கி செயல்படுவார். எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுடைய தன்மையை வாங்கி செயல்படுவார். அப்போ ராகு லக்னத்தில் இருக்கும்போது உடம்பில் சுவாச கோளாறு, ஸ்கின் பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம் ராகு லக்னத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு. ராகு லக்னத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்தித்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க. வெளிநாடு வாசிகள், வெளிநாடு போய் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியவர்கள், வெளிநாடு போயிட்டாலே வெற்றி தான் இவங்களுக்கு. இவர்களுக்கு அமானுஷ சக்தி கூட இருக்கும். இந்த மாந்திரிகம் செய்கிறது, நிறைய இந்த மாதிரி ஒரு காளி வழிபாடு, இதெல்லாம் ஆக்ரோஷ தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிறைய செய்வாங்க லக்னத்தில் ராகு இருப்பவர்கள். நல்ல ஆயுள் பலம் உண்டு லக்னத்தில் ராகு இருப்பவர்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் சொன்ன வாக்கு பலிக்கும். இந்த லக்னத்தில் ராகு இருப்பவர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு. அதே மாதிரி ஆயுள் பலம் உண்டு. நிறைய பேர் இந்த கோடு போட்ட சட்டை விரும்பி போடுவாங்க லக்னத்தில் ராகு இருப்பவர்கள். இவர்கள் தூங்கும்போது கூட அந்த மூச்சு விடுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். சர்பத்தினுடைய அந்த தன்மை இவங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு ராகு லக்னத்தில் இருப்பது வெற்றியா தோல்வியா அப்படின்னா அந்த என்ன லக்னம், அந்த லக்னம் ராகுவுக்கு பகையா நட்பா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம், லக்னத்தில் ராகு, அங்கே ராகு பகை. மகர லக்னம், லக்னத்தில் ராகு நட்பு. அப்போ நட்பு வீட்டில் ராகு இருந்தால் அது மிகப்பெரிய சிறப்பு. அது பகை வீட்டில் ராகு இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து தான் நிறைய நன்மைகள் கொடுப்பாரு. வாழ்நாள் பூரா அந்த போராட்டம் கூட இருந்துகிட்டே இருக்கும். லக்னம் ராகுவுக்கு பகையாக இருக்கும்போது, லக்னத்தில் ராகு இருப்பதே சர்ப்பதோஷம் அப்படின்னு வந்துடும். அப்போ சர்ப்பதோஷம் இருக்கும்போது அந்த நாகதோஷம் கூடவே உங்களுக்கு கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதனால் வளர்ச்சிகள் நிறைய தடைப்படும். அதில் பகை வீட்டில் ராகுன்னா அப்படிங்கிறப்ப சர்ப்பதோஷுடைய தன்மை அதிகமாகும் போது அவர்களுக்கு வளர்ச்சி கடுமையாக பாதிக்கும். அப்போ ராகுடைய பகை தீர்க்கக்கூடிய பிரார்த்தனைகள், வழிபாடுகள் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா வெற்றிகள் நிறைய கிடைக்கும் லக்னத்தில் ராகு. இவர்களுக்கு திருமணம் சுய முயற்சியில் தான் நடக்கும், மற்றவனால இவங்களுக்கு இல்லை. இவங்களே முயற்சி எடுத்து திருமணம் செய்வார்கள். நல்ல உயர்வான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டு ராகு பகையாக இல்லாத போது. லக்னத்தில் கேது, அதுவும் சர்ப்பதோஷமே. கேது வாழ்க்கையில் நிறைய தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். கேதப்போல் கெடுப்பார்களே என்னொரு பழமொழி கூட சொல்லியிருக்காங்க. லக்னத்தில் கேது தடை தாண்டி தான் வெற்றி கிடைக்கும். இவர்கள் தாடி வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. பெண்களாக இருந்தால் நிறைய தனிமை விரும்புவாங்க, அமைதியாக இருப்பாங்க. மற்றவங்களோட யாரும் இணக்கமாக இவங்க போக முடியாது. எப்பயுமே ஒரு தனிமையை விரும்பி இருப்பாங்க. இவங்க ஒரு 4 பேர் இருக்க இடத்துல முன்னாடி உட்கார மாட்டாங்க, தனிமையில் போய் மறைஞ்சு உட்கார்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி லக்னத்தில் கேது இருப்பவர்கள். ஆண்களாக இருந்தால் முகத்தில் தாடி வளர்க்க ஆசைப்படுகிறார்கள். நிறைய ஞானம், அறிவு இருக்கும், ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும். இவங்க ருத்ராட்ச களத்தில் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கேதுடைய ஆற்றல் அவர்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த கோயில் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க லக்னத்தில் கேது இருப்பவர்கள். ஒரு சந்துக்குள்ளே குடியிருக்கிறாங்க லக்னத்தில் கேது இருப்பவர்கள். சிறு வயதில் கஷ்டம், வறுமை, ஆனால் வாழ்க்கையில் உயர்வு உண்டு. சட்டம் படிக்கிறாங்க, வேதம் படிக்கிறாங்க, நிறைய ஞான மார்க்கத்தில் போகிறாங்க, ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறாங்க. ட்ரஸ்ட்டு, ஆன்மீக அறக்கட்டளைகள் எல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. உடல் உபாதை உண்டு, கண் நோய், பல் நோய் உண்டு. தடையை தாண்டி வெற்றி பெறக்கூடியவர்கள் லக்னத்தில் கேது இருப்பவர்கள். எனவே ஒருவருடைய லக்ன பாவம், லக்னத்தில் நின்ற கிரகங்கள் தான் அவருடைய குணம், எண்ணம், செயல், சிந்தனை, குணாதிசயங்களை, தோற்றம்
வெற்றி தோல்வி இதை தீர்மானிக்கிறது. அவரவர் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது பெரிய பலம். மற்ற கிரகங்கள் லக்னத்தில் இருக்கும்போது அந்த தன்மை எல்லாமே மாறுபடுது. அது அவரவர் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த கிரகங்கள் லக்ன சுபர்களா லக்ன பாவிகளா அவர்கள் எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றி தோல்விகளை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்குண்டான வலிமையான வழிபாடுகளை செய்யும்போது வெற்றிகளை நிறைய அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.